யோபு 37:5. யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். அவர் தம்முடைய சத்தத்தை நம்ம வாழ்க்கையில குமுற பண்ணுகிறார். குமுற பண்ணுகிறார்னா வர பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த சத்தம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யுதுன்னா, நீங்க கிரகிக்க முடியாத அதிசயத்தை, அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறது. ஆமென். இது நடக்கும் உங்க வாழ்க்கையில. இதுவரைக்கும் கிரகிக்க கூடிய அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம் நடந்துச்சு? என்ன அற்புதம் நடந்துச்சு? கிரகிக்கக்கூடிய அற்புதமே நடக்கல பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்க இருக்கிறத பார்த்தா நாங்க கிரகிக்கக்கூடிய அற்புதமே இன்னும் நடக்கல. கிரகிக்க முடியாத அற்புதம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறியோட இருக்கிறீங்க. கட்டாயம் நீங்க கிரகிக்க முடியாத அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப வயிற்று வலி ஜெபம் பண்ற, வயிற்று வலி குணமாயிருச்சு. இந்த அற்புதத்தை கிரகிக்க முடியுதா? முடியலையா? வயிற்று வலி சுகம் வருது, ஏற்றுக்கொள்ள முடியுது. ஓகே, முடியுதா? முடியலையா? வயிற்று வலி சுகமாகுது, ஏற்றுக்கிற முடியுது. இப்போ டெட் பாடி, என்ன பாடி? டெட் பாடி. ஜபம் பண்ண உடனே எந்திரிச்சு நிற்குது. இது கிரகிக்க முடியுதா? உண்மையை சொல்லணும், கிரகிக்க முடியுதா இல்லையா? இல்லை. ஏனோசுக்கு கிரகிக்க முடியுமா முடியலைன்னு டவுட்ல இருக்கிறாரு. முடியுதுமா முடியாதா? முடியாது. உண்மையில முடியலை. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? யார் பார்த்துருக்கீங்க? ஜபம் பண்ணி ஒரு டெட் பாடி எந்திரிச்சு நிற்குது, நீங்க கண்ணார பார்த்தது அப்படி ஏதாவது இருக்கா? யாருமே பார்க்கல, நானும் பார்க்கல. சரிங்களா? ஆனா இனி பார்ப்போம். ஆமென். இயேசு செய்தாரா செய்யலையா? செஞ்சாரா? ஒரு வாலிபன் பாடையில கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது இடையில யார் வர்றா? ஜீசஸ். ஜீசஸ் யாரை மீட் பண்றாரு? பாடையில போற ஒரு டெட் பாடியை மீட் பண்றார். பாடையை போய் தொட்டார். அவன் என்ன பண்ணிட்டான்? எந்திரிச்சிட்டான். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட, அதாவது உங்க ஆசீர்வாதம், உங்க நன்மைகள் ஒருவேளை மறிச்சு அது காணாம போய்கிட்டு இருக்கலாம். இப்ப அதை மீட் பண்றாரு. யார் டச் பண்றா? ஜீசஸ் டச் பண்ணி பாடு புதைக்க போறத, ஒண்ணுமில்லாம போறத திரும்ப உங்க கையில கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு ஒரே ஒரு பையன்தான். அவளுக்கு அந்த ஒரு பையனை இழந்து அழுதுகிட்டு இருக்கிற அந்த தாயாரின் சத்தத்தை யார் கேட்டா? கர்த்தர் கேட்டார். அந்த மரித்த அவனை திரும்ப உயிரோடு எழுப்பி கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா ஒன்னு ரியலா டெட் பாடியும் எழும்பும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு டெத் ஆயிடுச்சு, இருந்துச்சு, ஆனா இப்ப என்ன இல்ல, இல்லாம போயிடுச்சு. அது நிமித்தம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அழுதுகிட்டு இருக்கீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க. அதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்துல படிங்க. யோவான் 11:42 44 படிங்க. ஆமென். பாருங்க, இப்ப மார்த்தாள் மரியாள் வீட்டுல லாசரு இருக்கிறான். 3 பேரும் ஒரே சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா? அப்பப்ப சண்டை வந்துச்சு. எப்ப இயேசு போனவொன்னு சண்டை வந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சா இல்லையா? மார்த்தாள் என்ன பண்றா? சமையல், பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சுட்டா. மரியாள் என்ன பண்றா? தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கா. இப்ப அவர் ஏசப்பாவுக்கு ஒரு ஆத்மா கிடைச்சிருச்சு. 2 ஆத்மால ஒரு ஆத்மா என்ன பண்ணுது? கட்டாமட்டான்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரே வெங்காயம் வெட்டுது, தக்காளியை வெட்டுறாங்க, சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஆத்மா என்ன பண்றாங்க? அவர் சமூகத்துல உட்கார்ந்துட்டாங்க. இப்ப அவளை கண்டுக்கிறவே இல்லை. யார? மார்த்தால என்ன பண்ணல? ஏசப்பா கண்டுக்கிறவே இல்லை. ஆனா யாரு மேல அவருடைய கண் இருந்துச்சு?
மரியாள் மேல. இப்ப நீங்க ஏசப்பாவுக்காக அதை பண்றேன் இதை பண்றேன் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன்னா உங்களை கண்டுக்கிறவே மாட்டார். சரி செய்யடா அப்படின்னு விட்டுருவாரு. ஆனா அவர் பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா அவரும் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஆமேன். எது மேன்மை? பாதத்துல உட்கார்றதா அங்கும் இங்கும் ஓடுறதா? ஏசப்பாவுக்காக பிரியாணி சமைப்பதா? ஏசப்பாவின் பாதத்துல உட்காருவதா? உட்கார்றது. ஆமேன். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏசப்பா பாதத்துல உட்கார்றதை விட்டுட்டு பிரியாணி சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பிரியாணி சமையலுக்கு கட் சொல்லுங்க. பிரியாணி சமையல்னா தேவையில்லாத எதையாவது, அதாவது ஏசப்பாவுக்காக செய்கிறேன். சில ஊழியர்கள் வந்து கர்த்தருக்காக நீ எதையாகிலும் செய்ய வேண்டும், செய்யாமல் நீ சோம்பேறியா ஏன் இருக்க, எதையாவது செய். எதையாவது செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்காக என்ன பண்ணக்கூடாது? எதையாவது செய்யறாரு, எதையுமே செய்யக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எதையாவது செஞ்சாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எதையாவது செஞ்சாரா? இல்ல. அவர் பிதாவின் சித்தத்தை செய்தார். பிதாவின் சித்தத்தை செய்கிறதே என்னுடைய போஜனம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிதாவின் சித்தம் என்ன? முதல்ல என்னை குறித்த பிதாவின் சித்தம் என்ன? 12 பேர் அழைச்சாரா? அழைச்சாரா இல்லையா? அவர்களை எதுக்காக அழைச்சாருன்னா அவர்கள் தம்மோடு இருக்கும்படி. முதல்ல எதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு? அவரோட உட்காரன். ஆமேன். அல்லேலூயா. அவரோட உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்காக அவர் செய்வார். ஆமேன். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் என்ன பண்ணிடுவார்? செய்து முடிப்பார். முடிச்சிட்டார். ஆமேன். முடிப்பாருங்கிறது பழைய ஏற்பாடு, முடிச்சிட்டாருங்கிறது புதிய ஏற்பாடு. ஆமேன். இப்ப இந்த மார்த்தாள் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க கிரியை செய்வாங்க. அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு எதையோ செய்வாங்க. ஆனா அது பரலோகத்தின் பிதா அதை என்ன பண்ண மாட்டார். அங்கே ஆண்டவரே உங்களுக்காக அதை செய்தேன் இதை செய்தேன், என்னென்ன செஞ்சிருக்கேன் பாருங்க ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டியிருக்கிறேன், ஓகே எல்லாமே ஓகே, இதெல்லாம் நானா சொன்னேன்? நான் சொல்றது புரியுதா? கட்டடத்தை கர்த்தர் சொல்லி கட்டினோம்னா பரலோகம் அங்கீகரிக்கும். கர்த்தரே சொல்லாம எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா பண்ண முடியுமா முடியாதா? முடியும். கர்த்தரே சொல்லாம எல்லாமே செய்ய முடியுமா செய்ய முடியாதா? முடியும். யோனாவுக்கு எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு. அவன் எங்க போனான்? கப்பல் கிடைச்சிச்சா இல்லையா? கப்பல் தான் கிடைச்சிச்சுல. அப்படின்னா என்னன்னா கர்த்தரே சொல்லாம நாமவே கர்த்தருக்காக எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஆனா அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். யார் அங்கீகரிக்க மாட்டா? நம்ம மனுஷர்கள் எல்லாம் அங்கீகரிப்பாங்க. எல்லா மனிதர்களும் உங்களை அங்கீகரிப்பாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் கிதியோன் என்ன உங்களை சொல்ல சரியா? சிலர் முறைக்கிறீங்க, கிதியோன் உன்னை அறியேன். எப்ப தேவையில்லாத எதையாவது செஞ்சேன்னா இப்போ ஒன்று எவன்டா இதை உண்மையில இப்படி கேட்பாரு. ஒரு காரியத்தில் கர்த்தர் கேட்டாரு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்குறேன். அப்போ அவர் சொன்னார், ஆமா நான் இதை உனக்கு செய்ய சொன்னேனா? நான் இந்த காரியத்தை உன்னையே செய்ய சொன்னேன், நானே சொல்லாம நீ ஏன் இதை செய்தாய்? அப்ப நானும் நீங்களும் சுயமா செய்கிற கிரியைகளுக்கு எதை வைக்கணும்? புஸ்டாப் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெரிய காரியம், அதாவது நீங்க கிரகிக்க முடியாத காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க உங்க கிரியையை ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்க கிரியை செய்யறத ஸ்டாப் பண்ணாதான் அவர் கிரியை செய்வார். இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம்னா அவரை கிரியை செய்ய விடுறல. இருங்க ஆண்டவரே, நான் 2ல 1 பாத்துக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனைய நான் யார் தெரியுமா ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நானே டீல் பண்றேன் ஆண்டவரே. என்ன பண்ணிடுறேன்? நிறைய காரியத்தை நாமே என்ன பண்றோம்? டீல் பண்றதுனாலதான் என்ன நடக்க மாட்டேங்குது? அற்புதம் நடக்க மாட்டேங்குது. நான் சொல்றது புரியுதா? யாக்கோப்பு 1:20. யாக்கோப்பு 1:20 படிங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை
நடப்பிக்க மாட்டாதே. இப்ப நம்ம ஆத்திரப்பட்டு நம்ம கோவப்பட்டு எதையாவது செய்யறோம்னா தேவனுடைய நீதி அதுல என்ன பண்ணாது? நம்ம நீதி வேணா விளங்கும், நமக்கு வேணா அது எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில அது அக்கிரம செய்கையாய் இருக்கும். அப்ப நம்ம கிரியை செய்யறத ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவர் எனக்காக உங்களுக்காக கிரியை செய்வார். ஆமென். அது அந்த கிரியை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகிக்க கூடாததா இருக்கும். நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு, நீங்களே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கிரியைகளை உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்காக செய்வார். ஆமென். இப்ப மோசே அவன் என்ன பண்ணான்னா எகிப்தியனை, இஸ்ரவேலர் என்ன எகிப்தியனை எபிரேயன் அடிச்சு கொன்னுட்டான். கொன்ன உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? சாரி, எகிப்தியனை வந்து எபிரேயனை அடிச்சு கொண்டுட்டானா? ஓகே, இல்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இப்ப எபிரேயனுக்கு அவனுடைய ஜனத்துக்கு உதவியா இவன் யாரை கொண்டு போட்டுறான்? எகிப்தியனை அடிச்சு எகிப்தியனை வந்து என்ன பண்ணிடுறான்? வெட்டி போட்டான். இப்ப இந்த மோசே மேல என்ன இருக்கு? தேவனுடைய திட்டம் இருக்குதா இல்லையா? தேவ திட்டம் இருக்குது. ஏன்னா பார்வோனுடைய ஆதிக்கத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் போயிருச்சு. இப்ப பார்வோன் என்ன பண்றான்? ஜனங்களை கொடுமைப்படுத்துறான். இப்ப பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், ஏன் ஜனத்தை விடுதலை ஆக்கணும்னா ஒரு ரட்சகனை இந்த உலகத்துல என்ன பண்ணணும்? பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மோசைய ஆண்டவர் பாதுகாக்கிறாரா? பாதுகாத்து அவனை கொண்டு வந்து எங்க வளர்க்க வைக்கிறாரு? அரமனைக்கு. பாருங்களேன், அவனை கொல்றதுக்கு பிசாசு திட்டம் போடுறான். எவன் கொல்றதுக்கு திட்டம் போட்டானோ அவனுடைய அரமனையில யார வளர வைக்கிறா? மோசையை வளர வைக்கிறாரா? ஆமென். இப்போ உங்களுக்கு உங்களை அழிக்க எங்கிருந்து பிளான் போட்டாங்களோ அந்த இடத்திலே வச்சு உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கு? அவனை அழிக்க. பார்வோனை அழிக்கிறதுக்கு தான் பார்வோனுடைய அரண்மனையில யார் வளர வச்சா? மோசேயே. ஆமென். இன்னைக்கு உங்களை ஏன் இந்த பட்டணத்துல வச்சிருக்கிறார்? இந்த பட்டணத்துல இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்க. ஆமென். ஒருவேளை சத்துருவின் கிரியைகள் உங்களை அழிக்க போராடிக்கிட்டு இருக்கலாம். இப்ப ஆண்டவர் அந்த சத்துருவின் கிரியைகளை அழித்து உங்களை வளர வச்சு உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை உங்களை அழிக்கணும்னு நினைச்சோ அதே சூழ்நிலை உங்களை பாதுகாக்கும்படி உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். காரியங்கள் உங்களுக்கு மாறுதலாய் முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு காரியம் எப்படி முடியுது? இது தீர்க்க தரிசனமா நிறைய பேருக்கு வருது, ஆன்லைன்லயும் வருது, இங்க இருக்கிறவங்களுக்கு வருது. உங்க காரியம் இப்ப உங்களை அழிக்க எழும்பி நிக்கிற அந்த சூழ்நிலை உங்களை பாதுகாக்கிற சூழ்நிலையாய் மாறுகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த மோசேய ஆண்டவர் பாதுகாத்து ஒரு ரட்சகனா உருவாக்கி கொண்டு வந்துட்டார். ஆனா கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? கோபக்காரனா இருந்தான். தன்னுடைய கோபத்தினால அந்த ஜனத்தை ரட்சிக்க விரும்பினா நடந்தது என்ன? இவனே ஓடி போயிட்டான். யார் ஓடிட்டா? மோசே விட்டான், ஓட்டான். எங்க ஓடினா? வனாந்திரத்துக்கு. வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டானா? 40 ஆண்டுகள் வனாந்திர வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்ப என்ன சொல்ல புரியுதுங்களா? நம்ம மாம்சத்துல செயல்பட்டோம்னா அற்புதம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிரும்? 40 வருஷம். ஓகே, இவன் 40 வருஷத்தை வேஸ்ட் பண்ணானா அடுத்து இவன் நடத்தின ஆத்மாக்களே எத்தனை வருஷம்? புரியுதுங்களா? இவன் ஒரு மிஸ்டேக் பண்ணா 40 வருஷம். அடுத்து இவன் ஒரு ஜனத்தை ஆண்டவர் இவன்கிட்ட கொடுக்குறாரு, இவன் நடத்திட்டு வரான். அது எத்தனை நாள்ல போக முடியும்னா ஏறக்குறைய ஒரு வாரத்துல போயிடலாமாம்மா. அதாவது எகிப்துல இருந்து கானானுக்கு குறுக்கு வழி ஒண்ணு இருக்குது. அந்த வழியில போனா எத்தனை நாள்ல போயிடலாம்? 7 நாளைக்குள்ள அங்கே போய் சேர்ந்துடலாம். ஆனா ஆண்டவர் எப்படி நடத்தினார் இவனை? சுற்றுப்பாதை. எத்தனை வருஷம்? 7 வருஷம் கூட இல்லை, 40 வருஷம் பனிஷ்மெண்ட் மாதிரி மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து இதே மோசே இப்ப டம்டும்னு என்ன பண்ணல, மாம்சத்துல
செயல்படலை. புரியுதுங்களா? அடுத்து இந்த மோசே, அடுத்து தேவன் ஃபர்ஸ்ட் மோசே எப்படி இருக்கிறாரு? மாம்சத்தில் செயல்பட்டார். 40 வருஷம் வனாந்தரம். இப்போ ஏன் பாஸ்டர் எனக்கு வனாந்தரம்? ஒரே பிரச்சனை, ஒன்றுமே காணாமே. நம்ம எதுலேயோ என்ன பண்ணியிருக்கிறோம்? மாம்சத்தில் செயல்பட்டுருக்கோம். அதனால எங்கே போயிட்டோம்? வனாந்தரத்தில் போயிட்டோம். இப்போ டக்குன்னு ஒரே செகண்டில் மாறிடலாம். இப்போ அது மாதிரி நம்மளுக்கு 40 வருஷம் ஆகாது, ஒரு செகண்டில் மாற்றிடுவார். ஆமே. ஆவியில இருந்து சொல்லுங்க, ஆவியில இருந்து சாரி மாம்சத்தில் இருந்து ஆவிக்குள்ளாகிறதுக்கு ஒரு செகண்ட், ஒரே செகண்ட்ல டக்குன்னு மாம்சம்லாம் காணாம போயிடும். எது வந்துரு? ஹோலி ஸ்பிரிட் வந்துருவாரா? எவர்கள் தேவன் ரோமர் 8:13 ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, இப்ப ஒருவேளை இப்ப இங்க வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது பல போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ஆனா இப்ப ஆராதனை முடிச்சுட்டு கொஞ்சம் தான் இப்ப வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப உங்களுக்குள்ள ஆவியில மாற்றம் வந்திருக்கா? அப்படிப்பட்டவங்க மட்டும் கை உயர்த்துங்க, உண்மையா கை உயர்த்துங்க. மாற்றம் வரலைன்னா கையை தூக்க வேண்டாம், பயப்படாதீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வார்த்தை வர வேண்டி இருக்குது. புரியுதா? ஆராதனையும் பத்தலை, இப்ப கொடுத்த வார்த்தையும் உங்களுக்கு பத்தலை. இன்னும் கொஞ்சம் டோஸ் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்த உடனே டபக்குன்னு என்ன ஆயிரும்? மாம்சம் அரெஸ்ட் ஆயிரும். அடுத்து ஆவி என்ன ஆயிரும்? எழும்ப ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏசப்பா ஒரு நாளும் ஒருபோதும் அவர் மாம்சத்துல என்ன பண்ணல? செயல்படவில்லை. ஆமென். அவர் மாம்சத்தில் இருந்தார், ஆனா மாம்சத்தில் செயல்படல, ஹோலி ஸ்பிரிட்னால இயக்கப்பட்டார். ஆமென். எங்கே போனாலும் யார் தான் அவரை இயக்குனா? ஆவியானவர். அந்த எல்லைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அற்புத அடையாளம் தானா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப மோசே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே புறப்பட பண்றான். புறப்பட பண்ணி நின்றா என்ன நிக்குது? செங்கடல் நிக்குது. இப்ப செங்கடல்கிட்ட நின்றுட்டு இப்பவும் மாம்சத்துல செயல்படுறான்னு வைங்களேன். எல்லாரும் எத்தனை பேரா இருக்கீங்க? 20 லட்சம் பேரா? எல்லாரும் என்ன பண்ணுவோம்? தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி ஊத்துவோம்னா செங்கடல் என்ன ஆகிருக்காது? பிளந்திருக்காது. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சூழ்நிலையில மோசே யாரை நோக்கி பார்க்கறான்? கர்த்தரை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் கையில என்ன இருக்கு? ஆண்டவரே, கோல் தான் இருக்கு. நீட்டுறா. நீட்டின உடனே 2 பிறந்துச்சா? ஆமே. பிளந்துச்சா இல்லையா? இப்பதான் முதல்ல யார் பார்க்கிறா? தண்ணி அப்படியே மதில் மாதிரி நிக்கிறத இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கறாங்க. மோசேயும் பார்க்கறான். மோசேக்கு அந்த அற்புதம் என்ன பண்ண முடியல? கிரகிக்க முடியல. அங்க எகிப்துல பார்த்ததை விட இது பிரம்மாண்டமா இருக்குது. அங்க ஆடுகளையே மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், ஆடுகளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்து பார்வோன்ட்ட வந்த உடனே நியாய தீர்ப்பை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா இங்க இயற்கை தண்ணீர் மதிலை போல எழும்பி நின்ற ஒரு சம்பவம் மோசே கொண்டுதான் ஆண்டவர் செய்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பையில அவனால அதை என்ன பண்ண முடியல? கிரகிக்க முடியல. இப்ப உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஆமென். உங்களுக்காகவே நடக்கும். யாருக்காக நடக்கும்? உங்களுக்காகவே நடக்கும். அது இயற்கையாகவே இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வழிவிட்டுத்தான் ஆகும். ஆமென். யார் ஆவியில இயக்கப்படுறீங்களோ இயற்கையெல்லாம் உங்க கீழே வந்துடும். யாரு கீழே வந்துடும்? இயேசு ஃபர்ஸ்ட் பார்த்தோமா? இயேசு எப்படி செயல்பட்டாரு? ஆவியில செயல்பட்டார். இயற்கையெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருந்தா இல்லையா? இருந்தா இல்லையா? கடல் மேல நடந்தாரா? எப்படி நடக்க முடிஞ்சது? இவர் ஹோலி ஸ்பிரிட்ல இருந்ததுனாலதான் கடலே எப்படி மாறிடுச்சு? மோசேக்கு எப்படி மாறிச்சு? வழியா மாறிச்சு. அதாவது 2 கடல் பிளந்து வழியை கொடுத்துச்சு. ஆனா இயேசுவுக்கு தண்ணீரே எப்படி மாறிடுச்சு? ரோடு மாதிரி மாறிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. சிலருக்கு தண்ணி உங்களுக்கு ரோடு மாதிரி மாறும். அப்படின்னா தண்ணி மூலம், அதாவது சத்ரு வெள்ளம் போல சத்ரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? உங்களுக்காக அவர் என்ன பண்றாரு? கொடி ஏற்றுகிறார். என்ன கொடி?
ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். ஆமென். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அப்ப நீங்க இந்த நாள்ல எடுக்க வேண்டிய மிக முக்கிய தீர்மானம் என்னன்னா, நான் மாம்சத்துல என்ன பண்ண மாட்டேன்? செயல்பட மாட்டேன். எதுல செயல்படுவேன்? ஆவியில செயல்படுவேன்னு தீர்மானம் எடுத்த உடனே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆமென். கரங்களை தட்டி எஸ் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த நாட்கள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்ப்பீர்கள். இயற்கை உங்களுக்கு வழிவிட்டு நிற்கும். ஆமென். திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கும். அந்த கதவு, அந்த வாசல் உங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வாசல், அதுல சத்துரு வந்தா அவனுக்கு ஏதா முடிஞ்சிடும், அழிவா முடிந்து விடும். உங்களுக்கு திறக்கிற வாசல் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், சத்துருவுக்கு அழிவா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க கிரகிக்க முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறத பார்ப்பீங்க. ஒண்ணு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் தம்முடைய அற்புத கிரியைகளை நடப்பிப்பார். ஆமென். இரண்டாவது, மரித்த அந்த லாசருவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? லாசருவே வெளியே வா, நீ எப்பொழுது, பிதாவை பார்த்து சொல்றார், நீர் எப்பொழுதும் எனக்கு என்ன பண்றீங்க? செவி கொடுக்கிறீர். ஏன்னா அந்த லாசருவை எழுப்புவது யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தம். நிறைய பேர் செத்தாங்களா? செத்தாங்களா இல்லையா? லாசரோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாகத்தான் செஞ்சாங்க. ஆனா எல்லாரையுமே போய் எழுப்பினார் இயேசு? இல்ல. ஆனா லாசருவை எழுப்புவது யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதங்களை இழந்து அல்லது சத்துரு உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிருந்தானோ அவைகளை ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. லாசரு இருந்தப்ப வீட்டுல சந்தோஷம் இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. லாசர் போன உடனே, இறந்த உடனே அவங்க வீட்டுல என்ன வந்துருச்சு? துக்கம். இப்ப அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி கொடுத்தார். அவங்க வீட்டுல இருந்த எல்லா துக்கங்களும் நீங்கி சந்தோஷம் அடைந்தது போல உங்க வாழ்க்கையில என்னென்ன துக்கம் இருக்குதோ எல்லா துக்கங்களும் இன்னைக்கு நீங்கி நீங்க சந்தோஷம் அடைகிற நாளாய் இந்த நாள் இருக்கும். ஆமென். உங்க தலைமையில ஒண்ணு வந்து அமருது. என்னது? நித்திய மகிழ்ச்சி. ஏசாயா 35 கடைசி வசனம் படிங்க. ஏசாயா 35 கடைசி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். என்ன மகிழ்ச்சி உங்க மேல வருது? நித்திய மகிழ்ச்சி உங்க தலை மேல வரும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நீங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி தேவ ஆவியானவர் கிரியை செய்யறத பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு சத்தத்தை தொனிக்க செய்கிறார். என்ன சத்தம்னா, ஆதியாகமம் 26:2 படிங்க. 26:2. ஆதியாகமம் 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 5வது வசனம். 5வது வசனம். இப்ப பாருங்களேன். எப்போது இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பஞ்சம் உண்டாகுது. என்ன உண்டாகுது? ஈசாக்கு இருக்கிற அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாகுது. இப்போ பஞ்சம் உண்டாகுன இவர் எதை பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு எங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு? வேற பக்கம் கிளம்புறாரு. இப்ப ஆண்டவருடைய சத்தம் அவரை நோக்கி வருது. ஈசாக்கு, நான் இங்க வச்சுதான் உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். இந்த பஞ்சமே எதுக்கு வந்துச்சுன்னா உன்னை ஆசீர்வதிக்க. யாரை ஆசீர்வதிக்க? ஈசாக்குனா யாரு? நானும் நீங்கள் தான் ஈசாக்கு. ஆபிரகாமின் புத்திரன் யாரு? ஈசாக்கு. நம்ம ஏசப்பாவினுடைய பிள்ளைகளா? ஓகே. இப்போ ஒரு பஞ்சம் வருது. யாரை ஆசீர்வதிக்க? ஈசாக்க. ஆனா ஈசாக்கு என்ன நினைக்கிறான்? போச்சுடா, இந்த பஞ்சம் என்னைய அழிக்க போகுது, என்னை முடிச்சு கட்ட போகுதுன்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான்? பொட்டி படிக்கலாம் எழுதிட்டு கிளம்புறான். கிளம்பு. ரெபேக்காலா? அவன் ஒய்ஃபு பேர் என்ன?
நான் மாத்திட்டேனா? இல்ல ஓகே. ஈசாக்கு ரெபேக்காளை பார்த்து சொல்றா, கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பிட்டா, அவளும் கிளம்பிட்டா. இப்ப கிளம்புன உடனே யார் வந்துட்டு, நீ பாட்டுக்கு கிளம்புனீங்கன்னா நான் உன்னை என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் தரிசனமாகிறார். யார் தரிசனமாகிறா? அப்ப கர்த்தர் தரிசனம் ஆவாரா, ஆக மாட்டாரா? நீங்க ஏசப்பாவை பார்க்க முடியுமா, முடியாதா? முடியுமா? இப்போ ஜானஸ் வந்து ஏசப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டான், 3ஆம் வானத்துக்கே போயிட்டான். அப்ப உங்களால யாரை பார்க்க முடியும்? ஏசப்பாவை பார்க்க முடியும். ஆமென். ஈசாக்கு பார்த்தானா? அப்ப தேவன் தோன்றி தானே சொல்றார், படிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து அவனோடு என்ன பண்றாரு, பேசுறாரா? அப்ப உங்களுக்கு தரிசனம் ஆவாரா? கர்த்தர் தரிசனம் ஆவார். ஆமென். இங்க ஈசாக்கு கிட்ட பேசின அதே கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றார், நீ இப்ப போய்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த சூழ்நிலை என்னை அழிச்சிரும், அல்லது இந்த பஞ்சம் என்னை அழிச்சிரும், அல்லது இந்த பற்றாக்குறை என்னை அழிக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த பஞ்சத்துல நீங்க அழிய மாட்டீங்க. இப்ப இருக்கிற இந்த குறைவுல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அழிய மாட்டீங்க. மாறாக உங்களுக்காக தேவன் ஒரு ரெகோபோத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப சிலர் எல்லாம் சர்ச்சை, என்னடா இந்த சர்ச்சை போலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் இங்கே இரு, எங்கே இரு, இங்கேயே இரு. இல்ல ஓடுறேன், சரி ஓடு. ஓடுனா என்ன வராது? கர்த்தர் வர மாட்டாரா? ரெகோபோத் வராது. எதை வராது? உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வராது. என்ன வராது? உங்களுக்குரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, வராது. இப்ப அதாவது ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போய் பலி செலுத்து? மோரியா மலையில போய் பலி செலுத்து. பக்கத்துல மலை இருந்துச்சு, அவன் இருந்த இடத்துல இருந்து பக்கத்துல என்ன இருந்துச்சு, மலை இருந்துச்சு. இந்த மலையிலாம் என்ன பண்ணாத, செலுத்தாத. ஒருவேளை இந்த ஆண்டவரே மோரியா மலைக்கு போறதுக்கு ஈசாக்கத்தானே பழி செலுத்தணும், ரொம்ப எனக்கு வேற வயசாயிருச்சு, இங்க இருந்து நடந்து அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி நான் பழி செலுத்துறதுக்கு எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. பக்கத்துல உள்ள மலையிலே என்ன பண்ணிடுறேன், பழி செலுத்துறேன். உங்களுக்கு பழி தானே செலுத்தணும், எங்கே செலுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தானே இருக்குன்னு சொல்லிட்டு செலுத்தி இருந்தான்னா யார் போயிருப்பா? ஈசாக்கு முடிஞ்சான். உங்க வாக்குத்தத்தம் முடிஞ்சது. நீங்க பலி செலுத்த வேண்டிய இடம், நீங்க ஆராதிக்க வேண்டிய இடத்துல நீங்க இல்லைன்னா உங்க மேல வைக்கப்பட்ட தேவ திட்டம் நிறைவேறாது. கர்த்தர் உங்களுக்கு 1000 வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் சரி. எத்தனை வாக்குத்தத்தம்? எத்தனை கொடுத்திருக்கிறாரு? 1000 வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க அவர் சொன்ன இடத்துல என்ன பண்ணல, இருக்கல. உங்களுக்கு இஷ்டமான இடம், எங்களுக்கு இதுதான் பிடிக்கிறது, இங்க ரொம்ப இதா இருக்குதுன்னு அவர் சொல்லாத இடத்துல போய் இருந்தீங்கன்னா என்ன போயிடும்? ஈசாக்கு போயிடுவான், வாக்கு தத்தம் இல்லாம போயிடும். கர்த்தர் தான் சொன்னார், சொன்னது எதுவுமே நடக்கலையே. காரணம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன இடத்துல நீங்க என்ன பண்ணல, இருக்கல. அப்ப நானும் நீங்களும் கர்த்தர் எங்க இருக்க சொல்றாரோ அங்கே இருக்கணும். ஆமென். நான் சொல்ல புரியுதுங்களா? புரியுதா, புரியலையா? ஓகே, சரி. இதுக்கு முன்னாடி சர்ச் ஒரு இடத்துல நடத்தினோம், ஒரு வீட்டில் நடத்தினோம். அந்த இடம் கர்த்தர் காமிச்சார், காமிச்சு அங்கே நடத்தினோம். நான் எங்கள் பிரதர் இருக்கிறார், ஓகே, அவர் இருந்தார். அப்போ நாங்கள் ஒரு பாலடைஞ்ச வீட்டில் தான் அது தொடங்கினோம். ஓகே, நான் பொய் சொல்ல, அவர் இருக்கிறார் ஒருத்தர். அப்போ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பேசுகிறார். இந்த சிவானந்தா காலனி பகுதியை காமிச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டு மாடியில் நீ சர்ச்சு என்ன பண்ணுவாய், நடத்துவாய். எனக்கு சிவானந்த காலனி தெரியும், பஸ் ஸ்டாண்டு தெரியும், அது எந்த இடத்துல இருக்கு அந்த வீடு, அந்த ஏரியாவில் நான் வந்ததில்லை, உண்மையில நான் வந்ததில்லை. சரிங்களா? அப்போ ஒரு ஐயா வந்து சொல்றாங்க, கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு, சாரி ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஐயா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஹட்கோ காலனியில் எங்கள் வீடு இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அங்கே ப்ரேயர் நடத்துங்க. நீங்கள் ஒரு ப்ரேயரில் நான் இது பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த ப்ரேயரில் அந்த ஐயா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அவங்களோட கர்த்தர் இடைப்பட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியலை, எனக்கு அவரோட பேசுனது தெரியாது, ஒன்றும் தெரியாது. பட் எனக்கு ஒரு விசன் வந்துச்சு, அது மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. ஆனால் அந்த ஐயாவோட யார் இடைப்பட்டா? கர்த்தர் இடைப்பட்டு கிட்டத்தட்ட 3 மாதமாக அந்த வீட்டை வச்சுருக்காங்க. நான் 3ஆவது மாதம் ஐயா 7000 ரூபா வாடகை வேற சொல்கிறாங்க. அப்போ 3 21 21,000 ரூபா யாருக்கு நஷ்டம்?
அந்த ஐயாவுக்கு நஷ்டம். ஐயா தயவு செஞ்சு நீங்க அந்த வீட்டை என்ன பண்ணிருங்க, யார்கிட்டையாவது கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு நான் உண்மையிலே சொன்னேன். சொல்லிட்டு ஜெபம் பண்றேன். அன்னைக்கு ஆண்டவரே ஒரு பக்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல. நாங்க இருந்த வீட்டுக்கே என்ன பண்ண முடியல, வாடகை கொடுக்க முடியல. இந்த வீட்டுக்கு என்ன பண்ண முடியல, வர முடியல. அதனால வேண்டான்னு நான் சொல்லிட்டேன், வேண்டான்னு நானே சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கு இயேசு எனக்கு தரிசனமானார். காலையில இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னாடி வந்து நின்று, ஒரு நபர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ இந்த வீட்டை காலி பண்ணி அந்த வீட்டுக்கு தான் போகணும். நான் சொல்ல புரியுதுங்களா? எந்த வீட்டு, அந்த வீட்டுக்கு தான் நீ என்ன பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றேன். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல இவரும் இருந்தார், அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தார். தெற்கத்தி வெள்ளத்தை எங்க ஒய்ஃபு குழந்தைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல உன் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கே ஆண்டவர் அற்புதம் நடக்கும். 2 நாள்ல இந்த வீட்டை காலி பண்ணி அந்த வீட்டுக்கு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். எனக்கு எப்படி பணம் வரும், யார் சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு உண்மையிலே தெரியாது. பிரசங்கம் பண்ற வரைக்கும் என்ன பண்ணாது தெரியல. ஆனா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு என்னுடைய ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, எனக்கு தேவையான பணத்தை மலேசியாவில் இருக்கிற ஒரு நபர் மூலம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் சொல்ற இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்த உடனே எனக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சா வரலையா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே. அதே போல நீங்க கர்த்தர் உங்களை எங்க இருக்க சொல்றாரோ அங்கே உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும், என்ன வந்துடும், பணம் தேடி வந்துடும். மார்த்தாள் மாதிரி கடமுடான்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுனீங்கன்னா என்ன வராது, உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வராது. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் டாட்டா காமிச்சிட்டு யார்கிட்ட வந்துடும், கிதியோன் பாஸ்டர்கிட்ட வந்துடும். சிலருக்கு போறாங்க, ஐயோ நீங்க அங்கேயும் ஓடுனீங்கன்னா எதை இழந்துருவோம், நம்ம எதை இழந்துருவோம், நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்துருவோம். நமக்கென்று தேவன் நியமித்த இடத்துல நம்ம இருக்கும்போது நமக்குரிய, எனக்குரிய ஆசீர்வாதம், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் அது எந்த தேசத்துல இருந்தாலும் உங்களை தேடி வரும். ஆமென். சத்துருக்கே தடை பண்ணினாலும் அது உங்களை தேடி வரும். இப்ப ஈசாக்கு இருக்க சொல்லிட்டாரு, சரி இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு துறவு போய் என்ன பண்றான், தோன்றான். அது யார் துறவு, ஆபிரகாமுடைய துறவு. அவங்களுடைய அப்பா துறவு தான் போய் என்ன பண்றான், தோண்டுகிறான். ஆனா பெலிஸ்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, சண்டை போட்டு மூடி போட்டாங்க. அடுத்து ஒரு துறவு போய் தோன்றான், அங்கேயும் என்ன பண்றானுங்க, அது 26 படிங்க, 17 18 படிங்க. இல்ல இல்ல ஏசேக்கு சித்தனை அதை படிங்க. ஒண்ணுக்கு ஏசேக்குன்னு பேருறாங்க, இன்னொன்னுக்கு சித்தனா. ஒண்ணு வாக்குவாதம், இன்னொன்னு சண்டை. இப்ப வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை பண்ணினாலும் கர்த்தர் சொன்ன இடத்துல நீங்க இருந்து நீங்க செய்யற காரியத்தை வாக்குவாதம் பண்றாங்க அல்லது பிரச்சனை பண்றாங்க, உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்றாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ரெகபோத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென். ஆண்டவர் சொன்ன இடத்துல தான் இருக்கிறேன் பாஸ்டர், ஆனா எனக்கு பிரச்சனை வருதுன்னா டோன்ட் வரி, உங்களுக்குரிய ஏசாக்கு போகட்டும். ஆமென். இன்னைக்கு வாக்குவாதம் சண்டையெல்லாம் என்ன பண்ணுது, டாட்டா காமிச்சிட்டு போகுது. குடும்பத்தில் இருக்க சண்டையெல்லாம் என்ன பண்ணுது, போகுது. வாக்குவாதம்லாம் என்ன பண்ணுது, போகுது. உங்களுக்காக ரெகபோத் ஆயத்தமாகி உங்க கரத்துல இன்னைக்கு வருது. ஆமென். ரெகபோத் என்றால் நீங்க பழுகுகிற இடம், நீங்க பெருகுகிற இடம், உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற இடம், நீங்க விதைக்க வேண்டிய இடம். இப்ப இந்த ரெகபோத்துல வந்த உடனே வசனம் மாத்தி எழுதியிருக்கு. பட் ரெகபோத்துக்கு வந்த உடனே தான் ஈசாக்கு என்ன பண்றான்னா விதைக்கிறான். என்ன பண்றான், விதைக்கிறான். கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை ஏசேக்குல விதைச்சு போயிருக்கலாம், சித்தனாவில் விதைச்சு ஒண்ணுமில்லாம போயிருக்கலாம். இப்ப உங்களுக்கு ரெகபோத்தை கொடுத்து விட்டார். இந்த ரெகபோத்துல நீங்க விதைக்கும் போது என்ன நடக்கும்னா அது 100 மடங்கா உங்க கையில வந்தே தீரும்.
ஆமென். எத்தனை மடங்கா வரும்? 100 மடங்கா உங்க கையில இந்த ஆண்டு வரும், இந்த நாள்ல வரும். நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதையும் 100 மடங்கா மாறி என் கரத்திலையும் உங்க கரத்திலையும் வரும். அந்த வருகிற ஆசீர்வாதம் என்னையும் உங்களையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற வரைக்கும் விடாது. இந்த ரெகபோத் என்ன பண்ணுச்சுன்னா அவனை ஐஸ்வர்யவானா மாத்துச்சு. ஆமென். 100 மடங்குனா அவன் வாழ்க்கைக்குரிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்க வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் சந்திக்கப்படும். அப்படின்னா பஞ்சம் இல்லாம போயிடும். பஞ்சத்துல தானே இருந்தான், பஞ்சமான சூழ்நிலை. ரெகபோத்துக்கு வந்த உடனே விதைக்கிறான். விதைச்ச உடனே என்ன நடக்குது? 100 மடங்கா வருது. வந்த அந்த 100 மடங்கு எதை மாத்திருச்சு? அவன் வாழ்க்கையில இருந்த பஞ்சத்தை மாத்திருச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன பஞ்சம் இருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பஞ்சத்தையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறார். இந்த நாள்ல இருந்து அந்த குறைவை நீங்க காண மாட்டீங்க. நிறைய குறைவு, நிறைய பினான்சியல் போராட்டத்தோடு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த நாளோடு கூட கர்த்தர் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமென். இந்த நாள்ல இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நீங்க எங்க இருக்கணும்? ரெகபோத்துல இருக்கணும். ஆண்டவர் சொன்ன இடத்துல, இந்த இடத்துல நீங்க வேறுண்ட உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவும் நீங்கி உங்களை கர்த்தர் செழிப்புக்குள்ள கொண்டு செல்லுகிறார். ஆமென். கரங்களை தட்டுங்க. எஸ், கர்த்தர் உங்க குடும்பத்தை செய்வார். இங்க இருக்கிற அத்தனை குடும்பத்தினுடைய குறைவும் இந்த நாள்ல நிறைவாய் மாறுகிறது. ஆமென். இனி நீங்க எதை பார்க்க மாட்டீங்க? குறைவை காண மாட்டீர்கள். ஆனா சுத்திலும் என்ன இருக்குது? பஞ்சம், சுற்றிலும் குறைவு. தேசமே பஞ்சம், தேசமே பற்றாக்குறை. ஆனா ஈசாக்குக்கு பஞ்சம் இல்ல, பற்றாக்குறை இல்ல. அங்க ஆசீர்வாதம் இருக்கு. அது 100 மடங்கு வந்துகிட்டே இருக்குது. இந்த உலகத்துல யாருக்குமே வராதது, எல்லாருக்குமே பஞ்சமா இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல வரும். அந்த ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றாமல் விடாது. ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினால நானும் நீங்களும் எப்படி மாறுறோம்? ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வருகிற இந்த ரெகபோத்தின் ஆசீர்வாதம் உங்க குறைவை மட்டும் நீக்காது, உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். எதுல? முதல்ல ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் உங்களை மாற்றும். எதுல ஐஸ்வர்யவான மாறிடுவீங்க? ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் என்ன? வாயை திறந்தாலே வசனம், வாயை திறந்தாலே வசனம், ஃபுல்லா வசனமா நிரம்பி இருக்கிறது தான் யாரு? ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான். வசனமா நிரம்பி இருக்கிறது மட்டும் இல்ல, வசனத்தின்படியே இருக்கிறவன் தான் யாரு? ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான். நான் சொல்ல புரியுதா? ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் யாருன்னா வசனத்துல நிரம்பி இருக்கணும், அந்த வசனத்தின்படியே நம்ம வாழ்க்கையும் இருக்கணும். ஆமென். அதுதான் யாரு? ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான். இப்ப பூமிக்குரிய ஐஸ்வர்யவான் யாரு? பணத்துல நிரம்பி இருக்கிறது. என் அக்கௌண்ட்ல 500 கோடி. 500 கோடின்னு சொல்லணும், பயப்படாதீங்க. அதாவது உலக பிரகாரமா ஐஸ்வர்யவான் என்னது? கோடிக்கணக்கில் நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருப்பது ஐஸ்வர்யவான். உண்மையா பையா? உண்மை. இது உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான். இப்ப எனக்கும் உங்களுக்கும் எப்படி இந்த உலக ஐஸ்வர்யம் வருதுன்னா, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படுமாமா? எவ்வளோ பணம் தேவைனாலும் அது நம்மை தேடி வரும். ஆமென். இந்த ஈசாக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்? கர்த்தருக்கு. கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தானா? கர்த்தருக்காக விதைச்சானா? அது 100 மடங்கா வந்துச்சா? அவனை ஐஸ்வர்யவான மாத்துச்சா? அதே போல நான் கர்த்தர் சொல்ற இடத்துல இருந்து கர்த்தருக்காக விதைக்கணும். யாருக்காக விதைக்கணும்? மனுஷனுக்காக விதைக்க கூடாது. கர்த்தர் தான் நிக்கணும். யார் தான் நிக்கணும்? கர்த்தர் மட்டும் தான் நிக்கணும். அவருடைய ராஜ்யத்துல விதைக்கணும். அவருடைய ராஜ்யம்னா என்ன? தேவ ஆவியினால்
இயக்கப்படுகிற சபைதான் தேவராஜ்யம். தேவராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ஆவியினால இயக்கப்படுகிற மனிதன் தான் தேவராஜ்யம், இயக்கப்படுகிற சபைதான் தேவராஜ்யம். இப்ப இயேசு ஒரு தேவராஜ்யமா இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? இயேசுக்குள்ள யார் இருந்தா? ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அடுத்து பிதா வந்துட்டார். ஏன்? இவர் எப்ப பார்த்தாலும் யாருக்கு பிரியமானதையே செய்கிறார்? பிதாவுக்கு பிரியமானதையே செய்யறதுனால பிதா இயேசுவை என்ன பண்ணல, விடல. இப்ப கிதியோன் எப்போதுமே பிதாவுக்கு பிரியமானதே செய்யறாருன்னு வைங்களேன், ஆவியானவர் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, போக மாட்டார். உங்களுக்கு யாருக்குமே என்னை பிடிக்காது. இப்ப நான் யாருக்கு பிரியமானது செய்யறேன்? பிதாவுக்கு பிரியமானதே செய்யறேன். என்னை யாருக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டா யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா என் நிமித்தம் எல்லாராலும் என்ன பண்ணப்படுவீங்க? பகைக்கப்படுவீர்கள். இது உண்மையா பொய்யா? நீங்க உண்மையிலே கர்த்தருக்காக நின்றீங்கன்னா உங்களை யாருக்குமே என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனா ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு? ஏசப்பா. ஆமென். பிதாவுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? யாரு தேவனுக்காக, தேவனை நேசிச்சு பிதாவின் சித்தத்தையே செய்ய விரும்புறாங்களோ அவங்கள பிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய பரலோகத்தின் திட்டத்தை எல்லாம் கொடுத்துருவார். உங்ககிட்ட தான் பேசுவார். ஊர்ல 1000 பேர் இருந்தாலும் போங்கடா, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் மகன் கிதியோன் என் சித்தத்தை செய்யறதுக்காக நிக்கிறேன், இவனுக்கு நான் என் ரகசியத்தை என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். இப்ப இயேசு, அதாவது யோவான் 5:30 நினைக்கிறேன், படிங்க. 29:30 படிங்க. யோவான் 5:29-30 படிங்க. அல்லேலூயா. யோவான் 5:29-30. நான் கரெக்டா தானே வசனம் சொன்னேன்? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் என்ன பண்ண மாட்டான் வராமா, சுயமாய் தாமாய் செய்ய மாட்டார். 30. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இவைகளை பார்க்கிற பெரிய காரியங்களை அவருக்கு என்ன பண்றார், காமிப்பார். அப்ப பிதா என்னென்னலாம் செய்ய போறாரோ அதை யாருக்கு காமிக்கிறாரு? குமாரனுக்கு காமிக்கிறார். ஏன் காமிக்கிறாரு? குமாரன் எதைத்தான் செய்யறாரு? அவர் சுய சித்தமே செய்யல, பிதாவின் சித்தத்தை தான் செய்யறார். பிதாவின் சித்தத்தை செய்யறதுனால பிதாவுக்கு யார் மேல பிரியம் வருது? பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர் எல்லாருமே ஊழியம் தான் பண்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் பிதாவின் சித்தத்தின் படிதான் செய்வேன்னு நிக்கிறாரு. யாரு? இயேசு. அதனால பிதா அவர் என்னென்னலாம் செய்ய விரும்புறாரோ அதை யாருக்கு காமிக்கிறார்? தம்முடைய குமாரனுக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே உங்க சித்தத்தை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அவர் என்னெல்லாம் உங்க வாழ்க்கை அல்லது உங்களை கொண்டு செய்ய விரும்புறாரோ அதை எல்லாத்தையுமே யாருக்கு வெளிப்படுத்திடுவார்? உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவாரா மாட்டாரா? இப்ப பாருங்களேன், என்னுடைய வாலிப நாட்கள்லயே இந்த தீர்மானத்தை எடுக்க வச்சார். நீ மற்றவங்க மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்ய கூடாது. இயேசு இந்த உலகத்துல எப்படி ஊழியம் செஞ்சாரோ அது மாதிரி தான் நீ செய்ய வேண்டும். அப்ப இயேசு எப்படி செஞ்சார்? பிதாவின் சித்தத்தை தான் என்ன பண்ணார், செஞ்சார். பிதாவின் சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிதாவுக்கு பிரியமானதை செய்ய விரும்பும் போது பிதா தம்முடைய ஆவியினால என்னை குறித்து உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ஒரு சர்ச்சுக்கு என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்கன்னா அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஜெபமோ ஜெபம், சாப்பிட மாட்டேன், அவர் பேசுற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். டெய்லி பாஸ்டிங்கோ பாஸ்டிங் இருந்து டக்குன்னு அந்த சபை அப்படியே தரிசனத்தில் பார்ப்பேன்.
அடுத்து அந்த சத்தம் கேட்கும், ஆண்டவருடைய குரல் தொனிக்கும். இந்த வார்த்தையை நீ என்ன பண்ணணும், பேசணும். ஆனால் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், அந்த சர்ச்சு எப்படி இருக்கு எல்லாமே தெரியும். பிரசங்கம் பண்ணுறதே அப்படியே என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். சில வேளையில் வசனம் அப்படியே என்ன பண்ணுவேன், நிற்கும். என்னென்ன வசனம் டக்கு 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 டக்குன்னு வந்து நிற்கும். இது எப்படி வருது, பிதாவின் சித்தத்தை நான் செய்ய விரும்புறதுனால பிதா அவருடைய சித்தத்தை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துற. பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கடா, கிளம்புடா, பிரசங்கத்தை ரெடி பண்றாரு. நான் ரெடி பண்ணேன்னா அவர் என்ன ஆயிடுவாரு, ஆப்பாயிருவார். நீனே பண்ணுடா அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுவாரு, விட்டுருவார். நான் சொல்றது புரியுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப நீங்க ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா பிதாவின் சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இந்த ஈசாக்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்ய விரும்பின ஒரு மனிதனாய் இருந்தபடியால் தேவன் அவனை ஐஸ்வர்யவனா மாத்தினார். அடுத்து வர வர என்ன பண்ணார், விருத்தியடைய செய்தார். அடுத்து மகா பெரியவனாய் மாற்றினார். ஆமென். இயேசுவை மாற்றினாரா, அவருடைய கீர்த்தி ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பரிசேயம் செய்ய அவங்களும் ஊழியம் தான் செய்யறாங்க. ஆனா இவருடைய ஊழியம் என்ன ஆகுது, எல்லா ஜனமும் எங்க வந்துருச்சு, அவங்கிட்ட இருந்து பிடுங்கி எங்க வந்துருச்சு, இயேசுட்ட வந்துருச்சு. இயேசுவினுடைய கீர்த்தி தேசம் எங்கிலும் பரம்பினது. நீங்க பிதாவின் சித்தத்தை செய்தீங்கன்னா உங்க கீர்த்தி தேசம் எங்கிலும் பரவும். ஆமென். அடுத்து மகா பெரியவனா யார் மாறினா, ஈசாக்கு மாறினானா. இப்ப இயேசு சிலுவையில் மரித்த பின்பு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு முழு மனுக்குலத்துக்கும் இரட்சகராக வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோருக்கும் மேலான நாமத்தை யாருக்கு கொடுத்துட்டாரு, இயேசுவுக்கு. ஆமென். கொடுத்தாரா? அப்ப முழு மனுக்குலத்துக்கே என்னையும் உங்களையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள்ல கிரகிக்க கூடாத காரியம், நீங்க கிரகிக்க கூடாத காரியம் நடக்கும். ஒண்ணு, முதல் கிரகிக்க கூடாத காரியம் என்ன, அப்படி எல்லாரும் எழும்புவோம். முதல் கிரகிக்க கூடாத காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் இயற்கையே உங்களுக்கு வழிவிடும்படி அல்லது இயற்கையின் மேல் அதிகாரம் பெற்றவர்களாய் நானும் நீங்களும் மாறும்படி தேவன் கிரியை செய்கிறார். ஆமென். அதுக்கு என்ன பண்ணணும், மாம்சத்துல என்ன பண்ணக்கூடாது, செயல்பட கூடாது. எதுல செயல்படணும், ஆவியிலே செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும். இயற்கை நீங்க சொல்றதை கேட்கும். இயேசு சொல்றதை கேட்டுச்சா, காட்டும் கடல் சாரி புயல் வந்து என்ன அடிக்குது, ஒரு போட்ல அடிக்குது, எல்லாரும் கத்துறாங்க. யார் கத்துறா, சீசர்லாம் ஐயோ ஜீசஸ் உங்களுக்கு கவலையே இல்லையா, 3.5 வருஷம் உங்க பின்னாடி தானே சுத்தினோம், இப்படி இந்த போட்ல எங்களை கொண்டு வந்து காற்று புயல் அடிச்சு போட்டு சாக போறோம், இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே ஜீசஸ். டகால்னு எந்திரிக்கிறார். உஸ், காற்றே கடலே அமைதலா இருங்க, டப்புன்னு என்ன பண்ணுது, அப்படியே நிக்குது. அதே அதிகாரம் எனக்கும் உங்களுக்கும் தந்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு காற்று புயல்லாம் உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனை போராட்டங்கள், அதை நீங்க என்ன பண்ணணும், ஐயோ ஆண்டவரே இந்த பிரச்சனையை தாங்க முடியல, அந்த பிரச்சனையை தாங்க முடியலன்னு கத்தணுமா, அதை பார்த்து பேசணுமா, பேசணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சொல்ல அது கேட்கும். ஆமென். இப்போ வந்து நிறைய பேர் அந்த பிரச்சனை என்ன சொல்லுதோ அதை கேட்கறது, பிரச்சனையோட சேர்ந்துக்கிட்டு அது பிரச்சனையோட ஒத்து போகிறது. இப்ப நீங்க பிரச்சனைக்கு எகென்ஸ்டா மாறணும். ஆமென். இன்னையில இருந்து எப்படி மாறணும், பினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு விரோதமா நிக்கணும். கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைன்னு அதோட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, கடன்ல இருந்து எக்ஸ்ட்ரா கடனுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. நான் என்ன எகென்ஸ்டா நிக்கிறேன், நான் கடன் வாங்க மாட்டேன்டா. எப்படி நிக்கணும், கடன் வாங்க செத்தாலும் பரவாயில்லடா, நான் என்ன பண்ண மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். உபாகமம் 28:12. நீயோ கடன் பாருங்க, பாருங்க நம்மளை எப்படி மாத்துறாரம்மா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நானும் நீங்களும் கடன் கொடுக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கணும், 500 கோடி. ஓகேவா, நான் சொன்னது கரெக்ட் தானே? அநேக ஜாதினா எத்தனை ஜாதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவிலே 4300 சரியா சாரி 1000க்கு மேல ஜாதிகள் இருக்கு. 1300 ஏதோ சம்திங், எனக்கு அது அக்யூரேட்டா தெரியல. பட் அவ்வளோ ஜாதிகள் இருக்கு. சகல ஜாதிக்குமா இருக்கு
அப்படி வசனத்துல என்னமா அநேக ஜாதியா? ஓகே, உலகத்துல இருக்க அநேக ஜாதிகளுக்கு, குடும்பங்களுக்கு இல்ல, ஜாதிகளுக்கே கடன் கொடுக்கணும்னா நம்மளை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார்? உலகத்துல எல்லாரையும் விட என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. காட்டு புல்லுக்கே இவ்விதமாய் உடுத்துவித்தால் நீங்களும் நான் யாரு? காட்டு புல் இல்ல. காட்டு புல்ல உலக மனுஷன். உலக மனுஷனே கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கும் போது என்னுடைய பிள்ளைகள், நான் ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கி என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். எதுக்காக? தேவ ராஜ்யத்தை பூலோகத்துல ஸ்தாபிப்பதற்காக. ஆமென். நான் சொல்ல புரியுதுங்களா? எதுக்காக நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கணும்? எதுக்காக ஐஸ்வர்யவானா ஆண்டவர் மாத்துறாரு? தேவ ராஜ்யம். ஆமென். உங்க பணம் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு? தேவனுடைய ராஜ்யத்தோடு கனெக்ட் ஆயிருச்சுன்னா பரலோகத்தின் பொக்கிஷசாலை உங்களுக்காக திறந்துரும். எது திறந்துரும்? மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலைக்கு கொண்டு வாங்க. அப்பொழுது நான் எதை திறக்கிறேன்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் நான் உங்களை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். அப்ப நம்முடைய பணம் தேவ ராஜ்யத்தோடு கனெக்ட் ஆயிருக்கும் போது ஹெவன், பரலோக பேங்க் வந்து ஓபன் ஆயிருக்கு. ஆமென். இப்ப சிலருக்கு வந்து பரலோகம் ஓபன் ஆயிருக்கு. பரலோகம் ஓபன் ஆகுதுன்னா என்னன்னா, இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறினாரா? மத்தேயு 3:16. கரையேறியுடன் வானம் அவருக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு? திறக்கப்பட்டுச்சு. அங்கிருந்து யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் மேல வந்து அமர்ந்தார். அடுத்து என்ன வந்துச்சு? தேவ சத்தம், பிதாவின் சத்தம். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஏன் பிரியம்? அவர் வந்து இயேசுவுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யாரை நியமிச்சு வச்சிருந்தாரு? யோவான் ஸ்நானகனை. இவர் தேவன். யாரு? இயேசு தேவன். அவர் யாரு? மனுஷன். இப்ப எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, இவரும் வரிசையில் நின்று ஞானஸ்தானம் எடுக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? இயேசுக்குள்ள எந்த அளவுக்கு தாழ்மை இருந்துச்சு பாத்தீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்படின்னா தேவன் இயேசுவுக்கு யோவான் ஸ்நானகனை நியமிச்சிருந்தார். இயேசு யோவான் ஸ்நானகன்ட்ட போன உடனே தான் நீ இயேசுவாகவே இருந்தாலும் சரி, எங்க போகணும்? நான் நியமித்த இடத்துக்கு நீ என்ன பண்ணணும்? போகணும். அவர் தன்னை தாழ்த்தி யோவான் ஸ்நானகன்ட்ட போன உடனே தான் என்ன திறந்துச்சு? வானம் திறந்துச்சு. ஆமென். அப்ப நமக்குன்னு நியமிக்கப்பட்ட இடத்துக்கு நானும் நீங்கள் போகும்போதே என்ன திறந்துறேன்? வானம் திறக்கப்படுவது சொல்லவே வேண்டியதில்லை. என்ன திறந்துறேன்? ஆட்டோமேட்டிக்கா ஹெவன் இஸ் ஓப்பன். ஆமென். இன்னைக்கு அந்த திறந்த வானத்துக்கு கீழே உங்களை கொண்டு வருகிறார். திறந்த வானம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். தரிசனம் பார்க்கலாம், தேவ சத்தம் கேட்கலாம். இந்த ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் வானம் திறந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பெற முடியும். ஆனா வானத்தின் பொக்கிஷசாலை திறக்கும் போதுதான் உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் என்ன பண்ண முடியும்? பெற முடியும். அதுக்கு நம்முடைய பணம் எதோட கனெக்ட் ஆயிருக்கணும்? பரலோக ராஜ்யத்தோடு. தேவ ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிப்பதற்கு நம்ம பணம் கனெக்ட் ஆயிருக்கும் போது கட்டாயம் வானத்தின் பொக்கிஷசாலை எனக்காக உங்களுக்காக திறந்து விடும். ஆமென். இப்ப கனெக்ட் ஆகலைன்னா நம்ம யாரை வஞ்சிக்கிறோம்? தேவனை. கிதியோனா இருந்தாலும் சரிதான், பாஸ்டரா இருந்தாலும் சரி, இது விசுவாசியா இருந்தாலும், பாஸ்டரா விசுவாசியாங்கிறதெல்லாம் பரலோகத்துக்கு முக்கியமே இல்லை. பிரசங்கம் பண்றவரா இருந்தாலும் சரி, பிரசங்கத்தை கேட்கிறவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வசனம் தான். இப்ப நான் பேசுற வசனம் எல்லாமே முதல்ல எனக்கு. முதல்ல யாருக்கு? எனக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு? உங்களுக்கு. இந்த வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்ப நம்முடைய பணம் தேவனோடு, தேவ ராஜ்யத்தோடு கனெக்ட் ஆகலைன்னா நம்ம யாரை வஞ்சிக்கிறோம்? தேவனை வஞ்சிக்கிறோம். தேவனை வஞ்சித்த உடனே வஞ்சிக்கிறாவே யாருக்குள்ள வந்துடும்? எல்லாம் போச்சோ இல்லை மாட்டீங்க. எனக்குள்ள தேவனை வஞ்சித்துட்டு ஆனா எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இல்ல, நம்ம தேவனை வஞ்சித்துட்டா என்ன ஆவி வந்துடும்? அநேக கள்ள திரிகள் சொல்றாரா, கள்ள போதகர்கள் சொல்றாரா இல்லையா? ஏன் இவங்க எங்கேயோ யாரை வஞ்சிச்சிருக்காங்க?
தேவனை. நான் பாஸ்டர், நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா யாரை வஞ்சிக்கிறேன்? பாஸ்டர் தேவனை வஞ்சிக்கிறார். வஞ்சித்த உடனே என்ன ஆவி உள்ள வந்துடும்? வஞ்சிக்கிற ஆவி உள்ள வந்துடும். புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? இது புரியுதுங்களா உங்களை? அப்ப நீங்க முதல்ல யாரை வஞ்சிக்க கூடாது? தேவனை. தேவனை வஞ்சிக்கலைன்னா எந்த மனுஷனையும் நம்ம வஞ்சிக்க மாட்டோம். சில ஏமாற்று பேர்களை பார்த்துருக்கீங்களா? ஏமாத்துறாங்கல்ல, அவங்க முதல்ல யாரை ஏமாத்திருப்பாங்க? கடவுளை ஏமாத்திருப்பாங்க. கடவுளை ஏமாத்தாத ஒரு நபர் ஒரு மனிதனை ஏமாத்த மாட்டான். இயேசு கடவுளை ஏமாத்தினாரா? இல்ல. இயேசு பிதாவை ஏமாத்தவே இல்ல. அவர் எப்படி இருந்தாரு? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவராய் என்ன பண்ணினார்? சுற்றி தெரிந்தார். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்ப கிறிஸ்தவ ஏன் கிறிஸ்தவர் ஏமாத்துறார், பாஸ்டர் ஏமாத்துறார்? ஏன்னா இவர் முதல்ல உங்களை ஏமாத்தல, ஜனங்களை ஏமாத்தல, கிரகித்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை வஞ்சித்தபடியால் வஞ்சிக்கிறாவி யாருக்குள்ள வந்துருச்சு? தலைவருக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம். என்ன ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா? நம்ம எதுல செயல்படக்கூடாது? மாம்சத்துல செயல்படக்கூடாது. செயல்பட்டா என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. ரெண்டாவது, யாரை ஏமாத்தக்கூடாது? தேவனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. தேவனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. இப்ப இதை சொல்றதுனால, இது ஆன்லைன்லயும் கேட்கறதுனால சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தசமபாகம் கொடுக்க இல்ல. தசமபாகம் என்பது தேவனுடைய ஒரு நியமம். எதுக்குன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட. ஆமென். யார் ஆசீர்வதிக்கப்பட? நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு நியமம். இப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னார். எனக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆண்டவருடைய சத்தத்தின் மூலமாகவும் சொன்னார், வேத வசனத்தின் மூலமும் சொன்னார். மல்கியா 3:10. ரெண்டாவது, இந்த தசமபாகம் வந்து நியாயப்பிரமாண சட்டத்திட்டம்னு சொல்லுவாங்க சிலர், சரிங்களா? அது உபதேச குளறுபடி நிறைய இருக்குது. ஆனா ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்தானா இல்லையா? வாழ்ந்தானா இல்லையா? ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்தான். அந்த ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு என்ன செலுத்தினா? தசமபாகம் செலுத்த. இந்த மெல்கிசேதேக்கு யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். அப்ப நம்ம இந்த தசமபாகம் காணிக்கை செலுத்துறது யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆமென். இந்த உணர்வோடு கூட செலுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருக்காக நான் செலுத்தும் போது பரலோக பொக்கிஷசாலை எனக்கு உங்களுக்கு என்ன பண்ணிரும்? திறந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒரு பிசாசும் ஒரு மனுஷனும் தடுக்கவே முடியாது. நீங்க ஜெபிக்காட்டாலும் வரும். என்ன பண்ணும்? வசனம் பொய்யாகாது. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஸ்தலத்துல நீங்க விதைக்கும் போது அங்கே தேவன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். 2 தீர்மானத்தை எடுக்க வச்சிருக்கிறார். தாய்களா, நான் என்ன பேசணுன்னே தெரியாது உண்மையிலே, சரியா? ஆனா எல்லாமே உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டாரா? இடைப்பட்டாரா? ஓகே. 2 தீர்மானத்தை எடுக்க சொல்றார் சபை. நம்ம சபை என்ன பண்ணணும்? 1, மாம்சத்துல என்ன பண்ணக்கூடாது? 2வது, யாரை வஞ்சிக்க கூடாது? தேவனை என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. தேவனை ஏமாத்திட்டோம், தேவனை வஞ்சித்திட்டோம்னா மனுஷங்களை என்ன பண்ணுவோம்? ஏமாற்ற ஆரம்பிப்போம், வஞ்சிக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்ய போறீங்கன்னா யாரை ஃபர்ஸ்ட் ஏமாத்த கூடாது? தேவனை ஏமாற்ற கூடாது. அப்படி இருக்கும்போது தேவன் இந்த நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் இருக்காது. ஆமென். ஐஸ்வர்யம் இருக்கும், செழிப்பு இருக்கும். மகா பெரியவனாய் நானும் நீங்களும் இதே பட்டணத்துல மாறுவோம். ஆமென். நம்முடைய சபை தேவனை வஞ்சிக்காத சபையா இருந்தா மகா பெரிய சபையாய் இந்த பட்டணத்துல உருவெடுத்துரும். அது யாருமே என்ன பண்ண முடியாது. இதையோ சர்ச்சை என்ன ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவரை வஞ்சிக்காம இருக்கும்போது, அவருக்கு உண்மையா இருக்கும்போது உலகமே எதிர்த்து நின்றாலும் ஒருத்தனும் நம்மளை என்ன பண்ண முடியாது. உங்களை என்ன பண்ண முடியாது? 1 செய்ய முடியாது. யோசுவா பத்தி சொல்றாரா? இதோ
மோசேயோடு கூட இருந்தது போல நான் என்ன பண்றேன், உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உனக்கு முன்பதாக என்ன பண்ணுவதில்லை. எதிர்த்து ஒருத்தனும் உங்களை என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிக்க முடியாது. மனுஷனும் நிக்க முடியாது, பிசாசு நிக்க முடியாது. யாரை மட்டும் ஏமாத்தக்கூடாது, கர்த்தரை மட்டும் ஏமாற்றக்கூடாது. கர்த்தருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துரோகம் பண்ண கூடாது. மாம்சத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, செயல்பட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி.